ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த வியாழன் நாளில் உன் சாயப்பா உனக்கு நல்லது செய்வேன் நம்பி என்னுடைய கரங்களை தொட்டதாலேயே இப்போது என் மனம் குளிர்ந்து போய்விட்டது. நான் என்ன சொன்னாலும் அதனை கேட்டு நடப்பங்கிற நம்பிக்கையும் அதன் மூலமாக எனக்கு வந்துவிட்டது என் செல்லமே. இப்போது என் மனம் குளிர்ந்துள்ள இந்த நேரத்தில், அற்புதமான இந்த வியாழன் நாளில் நீ என்ன கேட்டாலும் அதை உனக்கு செஞ்சு கொடுக்க தயாராகத்தான் நான் வந்திருக்கேன். நீ என்னிடம் கேட்டதை விட மிக சந்தோஷமான, மன நிம்மதியான, மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அல்லவா? உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சியை நீ பெருமளவில் நீ என்னிடம் எதிர்பார்த்து கேட்ட உனது எல்லா வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி கொடுப்பதற்கான நேரம் தொடங்கிடுச்சு. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கும். நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் சாயப்பா உனக்காகவே நடத்தி முடிப்பேன். நீ விரும்பி ஆசைப்பட்டு எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கிடைக்க போகுது. தேவையில்லாததை மனசில் போட்டு குழப்பிக்காதே என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். குழந்தை வரம் கேட்டு காத்திருந்த உனக்காகவே உன் வயிற்றில் நான் அவதாரம் எடுக்கப் போகிறேன். உன்னை மனம் நோகும்படி பேசியவர்கள் கண்ணெல்லாம் அப்படியே பூத்து போகும்படி, அவர்கள் வாயடைச்சு நிற்கும்படி உன் வாழ்க்கையை மிகவும் சிறப்பானதாகவும் சந்தோஷமானதாகவும் நான் மாற்றப் போகிறேன் என் செல்லமே. உனக்கு வழித்துணையா எப்போதும் நான் இருக்கும்போது நீ ஏன் கண்டதை நினச்சி கவலைப்படணும்? நீ நேசித்த உறவும் உன்னுடைய அன்பும் பாசமும் நிறைந்த அந்த குடும்ப மனிதரும் கூட உன் அன்பை புரிஞ்சுக்கலையே நினச்சி அழுகாத. உன்னுடைய அன்பையும் உன்னுடைய பண்பையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் எல்லாருக்கும் புரிய வச்சு உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன். உனக்கு வழித்துணையாக எப்போதும் நான் இருக்கிறேன் சொன்ன பிறகும் நீ இனிமே அழுகவே கூடாது என் செல்லமே. உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே இப்போ முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கோ. உன் குடும்பத்திலையும் உன் மனசுலையும் அமைதியை ஏற்படுத்தி நீ இழந்தது கூட மீண்டும் உன்னிடம் வந்து சேரும்படி நான் செய்து காட்டுகிறேன். மனசில் எதையோ நினச்சி வேதனைப்படுறது எனக்கு தெரியும். உன் மனசில் இருக்க வேதனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சி நான் கொடுக்குறேன். இப்போது நீ எதற்காக மனம் வேதனைப்படுகிறாயோ அது எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு ஒரு அப்பாவாக எனக்கு இருக்கிறது தானே. உன்னை ஏமாற்றிய நபர் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த தீயகமான அந்த செயலானது இதுவே கடைசி முறையாக இருக்கும். இனிமேல் ஒவ்வொரு நேரமும் அவர் இதே தவறை அவர் வாழ்க்கையிலேயே அவர் மற்றவர்களால் பெறப்போகிறார். ஆம் என் செல்லமே, இன்னைக்கு உனக்கு கெட்டது செஞ்சவங்க நாளை இன்னொருவர் மூலமாக அதே கெட்டதை அனுபவித்து அதே துன்பத்திற்கு ஆளாகும்படி நான் செய்ய போகிறேன். உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையை மட்டும் இழக்காதே என் செல்லமே. உன் சாயப்பா நிச்சயமா உன்னை காப்பாற்றுவேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி, நீ நினச்சது நடக்காமல் தள்ளிக்கிட்டே போனாலும் சரி, தாமதம் ஆகிக்கிட்டே போனாலும் சரி, ஒருபோதுமே நான் உன்னை கைவிட மாட்டேன். வாடி போய் இருக்கிற உன் முகத்தை பார்த்து உனக்கு ஆறுதல் சொல்வதற்காக தானே வந்தேன். நீ எந்த தவறும் செய்யலை, எந்த குறையும் குத்தமும் செய்யலை. அதனால தான் உனக்கு வழித்துணையாக நானே வந்து உன் வாழ்க்கையிலும் வசந்தம் வீசும்படி செய்ய போகிறேன் என் செல்லமே. அழகான மலர் போல நீ மலர்ந்து நிற்கப் போகிறாய். உன்னை தொடரும் துயரங்கள் எல்லாம் இன்றே உன்னை விட்டு விலகி நீ விரும்பிய வாழ்க்கையும் உனக்கு அமையும். நம்பிக்கையை மட்டும் இழந்திடாதே. உன் சாயப்பாவின் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது என்பதை அறிவாய்தானே. உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்தோடு பொற்காலமாக மாறத்தான் போகிறது. நீ நினச்சி ஆசைப்பட்டு எதிர்பார்த்தது போல வாழ்க்கையை தான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் இனிமே எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். உன் ஆசைகளும் கனவுகளும் நனவாய் மாறுவதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. இந்த வியாழன் நாளிலேயே என்னுடைய பரிபூரண அருளையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல மாற்றங்களும் வரும். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் விரைவில் உன்னை தேடி வரும் என் செல்லமே. உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நான் வரவழைக்க போகிறேன். ஓம் சாய்ராம்.